Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கரண்ட் அஃபேர் டாபிக்ல கூட ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இது வந்து முக்கியமா குரூப் 1 இல்லைன்னா குரூப் 2 வந்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டாபிக் என்னன்னா புயலின் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாமளும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நிலச்சரிவுனா நம்மளுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நிலம் இருக்கு அப்படின்னா அது வந்து நீலகிரி இல்லைன்னா அந்த மாதிரி மலை இடத்துல வந்து நிலச்சரிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்ன பண்ணீங்கன்னா நிலச்சரிவுன்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் வரக்கூடிய நிலச்சரிவுனா நமக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ இது வந்து புயலின் நிலச்சரிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த புயலின் நிலச்சரிவுனா என்ன, இது எப்படி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம். சரியா? ஸோ செய்தியில் என்ன சொல்லி பாக்குறப்ப பெங்கல் இப்ப ரீசெண்டா கடந்துட்டு போன ஒரு புயல் தான் என்னன்னா பெங்கல் புயல் புதுச்சேரியை சனிக்கிழமை அதாவது நவம்பர் 30 மாலை கரையை கடந்தது. அந்த கரையை கடக்கிற நிகழ்வு என்ன சொல்றாங்கன்னா நிலச்சரிவு. ஸோ நிலத்துல வந்து அது வந்து அந்த புயல் வந்து சரிஞ்சிருச்சு அப்படிமா சொல்றாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா புயலின் நிலச்சரிவு அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சனிக்கிழமை இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த சைக்ளோன் பெங்கல், அதாவது அந்த சைக்ளோன் பெங்கல் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை மற்றும் பலத்த காற்றை தூண்டியது. தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளம் மற்றும் சென்னையில் விமானம் மற்றும் இஎம்யூ ரயில் சேவைகள் இது முடக்கியது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான நிறைய இம்பாக்ட்ஸ் வந்து இது வந்து கிடைச்சிருக்கு, அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த புயலை பத்தி பார்க்க போறோம். புயல் நிலச்சரிவுன்னு என்ன சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மேப்ல பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ட்ராக் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இங்கதான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பக்கத்துல அது வந்து எப்படி கரையை கடக்கிறது, அந்த கரையை கடக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புயல். ஸோ புயல் நிலச்சரிவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புயல்லாம் என்ன சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ புயல் என்பது குறைந்த அழுத்த பகுதியின் மையத்தை சுற்றி சுழலும் ஒரு காற்றின் பெரிய அளவிலான அமைப்பாகும். இது பொதுவாக கடுமையான காற்று மற்றும் மோசமான வானிலை ஆகியவற்றுடன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன இருக்குன்னா ஒரு மையம் வந்து இருக்கும். அந்த மையம் இருக்கு அப்படின்னா இது வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதியை சுற்றி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி காற்றுகள் வந்து சுழண்டுகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சுழண்டுகிட்டே என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து நம்ம லேண்ட் நோக்கி வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றோட அமைப்பு தான் என்னன்னா நம்மளுக்கு வந்து புயல் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு புயல் ஆனது வடக்கு அரைக்கோளத்தில் எதிரெதிர் திசைகளும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து எப்படி இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்து சுத்தும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சுழல் திசை தான் அதுல இருந்து இருக்கும். தெற்கு அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் சொல்லும். கடிகார திசைனா இந்த மாதிரி சொல்லும். ஸோ டிஃபரன்ஸ் தெரியல, இது வந்து ஆப்போசிட்டா சுத்தும், இது வந்து இந்த மாதிரி சுத்தும். ஓகே, ஸோ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சுழலும் உள்நோக்கிய சுழல் காற்றுகளால் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து ரெண்டு டிஃபரன்ஸா பிரிக்கிறாங்கல்ல, அது பிரிக்கிறப்ப இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இப்படி சொல்லலாம், அதுக்கப்புறம் தெற்கு அரைக்கோளத்துல இருந்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த டேரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஒரு சூறாவளி புயல் மையம் மிக குறைந்த காற்றழுத்தத்துடன் மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இதோட சராசரி வேகம் வந்து 120 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அந்த புயலோட மையம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த புயலோட மையத்துல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. நடுவில் வந்து அந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷரே இருக்காது, ரொம்ப சைலண்டான ஒரு காமான ஒரு ஏரியாவா வந்து இருக்கும் அந்த புயலோட மையத்துல. ஸோ நம்ம வந்து ஃபிளைட்ல எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்து அது வந்து விசிபிளா இருக்கும். நார்மலா நம்ம லேண்ட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த புயலோட மையத்தை நம்மளால உணர முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் 120 கிலோமீட்டர் வந்து அந்த காற்று வந்து சுழண்டுகிட்டு இருக்கும். அவை அதிவேக வேகத்திற்கு வழிவகுக்கும் மூடிய சம அழுத்த கோடுகளை அதாவது ஐசோபார்ஸ் கொண்டுள்ளன. ஓகே, ஸோ ஐசோபார்ஸ் என்னன்னா ஒரு புயல் வந்து இருக்கு. ஓகே, இந்த புயல் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த காற்றோட அந்த என்ன சொன்னா அந்த அழுத்தம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ரெஷர் அங்கவும் இது இங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தமும் என்ன இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலா இருந்தாதான் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஐசோபார்ஸ் வந்து அந்த புயல் இருக்கிறதுனால இதனால நிறைய அந்த காற்று வந்து வேகமா சுழன்றுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ரீசன் சொல்லி பாக்குறப்ப அந்த ஐசோபார்ஸ் அப்படிங்கிறதான் அதுக்கு முக்கியமான காரணமா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவை பெருங்கடல்கள் மற்றும் கடல்களில் மட்டுமே உருவாகின்றன, நிலத்தில் உருவாகாது அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ புயல்கள் எப்பவுமே எங்க உருவாகும்னா பெருங்கடல்கள் மற்றும் கடல்கள்ல மட்டும் உருவாகும். ஸோ இப்போ உருவானது என்னன்னா நம்மளுக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து கிரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உருவாகலாம், இல்லைன்னா அரேபியன் சீல இருக்கலாம், இல்லைன்னா இந்தியன் ஓஷன்ல கூட இது வந்து உருவாகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் அந்த புயல்கள் வந்து உருவாகும், நிலத்துல வந்து உருவாகுது. ஸோ நிலத்திலையும் சில இது சூறாவளி காற்றுகளும் உருவாகும். ஓகே, எங்கன்னா அது வந்து வட அமெரிக்கா அந்த காண்டினென்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிலத்துல வந்து உருவாகும். அதுக்கு வந்து பேர் என்ன டொர்னாடோன்னு சொல்லுவாங்க. ஓகே,
டொர்னாடோனா அது வந்து அந்த ட்ரை ஏர் இருக்கிறப்ப அந்த ட்ரை ஏர் வந்து சுழன்றுகிட்டே இருக்கும். அதை நான் சொன்னா டொர்னாடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உருவாகின்றன மற்றும் அவை வர்த்தக காற்றின் செல்வாக்கின் கீழ் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்கின்றன. ஸோ இதோட டைரக்ஷன் எப்பவுமே எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா இங்க ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா இந்த புயல் வந்து டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் வரும். ஓகேவா, ஸோ வந்து இப்படி போகாது, கீழேயும் போகாது, இந்த டைரக்ஷன்ல வந்து போகாது. ஓகே, ஸோ எப்பவுமே இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா மேல் நோக்கி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வடமேற்கு திசையை நோக்கி தான் இது வந்து எப்பயுமே நகரும். பிகாஸ் ஆஃப் அந்த ட்ரேடு விண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரேடு விண்டு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, டைரக்ஷனால தான் நம்மளுக்கு வந்து இங்க உருவானாலுமே அந்த புயல் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு நமக்கு வடமேற்கு திசையில வந்து நகர்த்தும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி காரணங்கள் தான் இந்த ட்ரேடு விண்ட்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து முக்கியமான ரீசனா இருக்கு அந்த புயலோட அந்த மூவிங் டைரக்ஷனுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த புயல்கள் வந்து வேறுபடுத்துறாங்க. ஓகே, புயலோட வகைகள்லாம் நம்ம பாக்குறப்ப காற்றழுத்த தாழ்வு நிலை. ஸோ ஒரு புயலோட எப்பவுமே ஆரம்ப கால அதை உருவாகக்கூடிய நிலை என்னன்னா இந்த நிலை தான், காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தான் ஒரு புயலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாக்குறப்ப அவரோட வேகம் வந்து பாக்குறப்ப அது 31 to 49 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு வந்து இருக்கும். ஓகே, ஸ்பீடை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அதை வந்து கேட்டகரைஸ் வந்து பண்றாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூறாவளி புயல், அதுக்கப்புறம் கடுமையான சூறாவளி புயல், மிக கடுமையான சூறாவளி புயல், தீவிர சூறாவளி புயல், அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறப்ப சூப்பர் புயல். ஓகே, அந்த சூப்பர் சைக்ளோன் தான் என்ன பண்ணா இதுக்குள்ள அதிகப்படியான காற்று வந்து வீசும் அது வந்து கரையை கடக்கிறப்ப. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இப்படி பாக்குறப்ப என்ன பெங்கல் புயல். ஸோ பெங்கல் புயல் எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப நமக்கு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து காற்று வந்து வீசிச்சு அது வந்து கரையை கடக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து கடுமையான சூறாவளி புயல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் பெங்கல் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ பெங்கல் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஸோ இதுக்கு அதிகமாகவும் வந்து காற்று வந்து வீசும். ஓகே, ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ புயலின் நிலச்சரிவு இப்பதான் அந்த டாபிக்ல வந்து வரும். புயல் வந்து நிலச்சரிவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். புயலின் நிலச்சரிவு என்பது ஒரு வெப்பமண்டல புயல் தண்ணீருக்கு மேல் இருந்து நிலத்திற்கு வரும் நிகழ்வாகும். ஸோ அது வந்து அந்த புயல் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியால வந்து என்ன இருக்குன்னா அங்க ஓசோனோட சர்ஃபேஸ்ல தான் வந்து இருந்திருக்கு. ஓகே, சி சர்ஃபேஸ்ல தான் வந்து இருந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து நிலத்தை நோக்கி வரப்பதான் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து நிலச்சரிவு வந்து ஏற்படுத்தும். நிலச்சரிவுனா என்னன்னா அது வந்து நிலத்துல வந்த உடனே அதோட வேகங்கள் அதோட வீரியம் எல்லாமே குறைஞ்சு அது வந்து சரிந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, அதான் நான் சொல்றேன் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி நேம் வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஐஎம்டியின் படி அதாவது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் படி ஒரு புயலின் மையம் கடற்கரைக்கு மேல் நகரும் போது ஒரு வெப்பமண்டல புயல் கரையை கடந்ததாக கூறப்படுகிறது. ஸோ ஒரு புயல் வந்து எப்ப கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓகே, இங்கதான் புதுச்சேரி வந்து இருக்குது. ஓகேவா, புதுச்சேரி இருக்கிறப்ப ஒரு புயலோட மையம் வந்து இங்க இருக்கு, அதை சுத்தி நம்மளுக்கு வந்து அந்த காற்று வந்து சுழன்றுகிட்டு இருக்கு. ஓகே, அந்த காற்று சுழன்றுகிட்டு இருக்கப்ப இது மூவ் ஆகும் பாத்தீங்களா, மூவ் ஆகுறப்ப இந்த காற்றோட வெளிப்புறம் வந்து இந்த புதுச்சேரி வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து கரையை கடந்ததா வந்து எடுத்துக்கொள்ளப்படாது. ஓகே, அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மையப்பகுதி வந்து இங்க வந்து மூவ் ஆயிருக்கணும். ஓகே, இந்த மையப்பகுதி வந்து எப்போ அந்த கரையை வந்து கடக்குதோ அப்ப கடந்தா மட்டும் அது வந்து புயல் வந்து கரையை வந்து கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரியான ஃபேக்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வர்றதுனால நமக்கு வந்து கரையை வந்து கடக்காது. நிலச்சரிவின் போது பலத்த காற்று, கனமழை மற்றும் புயல் எழுச்சி ஆகியவற்றை கொண்டு புயலின் வெளிப்புற பட்டைகள் ஏற்கனவே கரையை அடைந்திருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சைக்ளோன் வந்து நம்மளுக்கு வந்து லேண்ட் நோக்கி வருது அப்படின்னா அது வரப்ப என்ன பண்ணா இந்த அவுட்டர் லேயர்ல வந்து என்ன பண்ணா அங்க வந்து அதிகப்படியான அந்த காற்று அதுக்கப்புறம் அந்த மேகங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த மேகங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றப்ப அதோட வெளிப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கரையை அடையும் போது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான காற்று அதுக்கப்புறம் மழைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து அது வந்து கரையை கடந்ததா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேவா, அது வந்து அந்த மையம் வந்து கடந்திருக்கணும், அப்படி கடந்தா மட்டும் அது வந்து நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஏனெனில் வெப்பமண்டல புயலின் வலுவான காற்று அது மையத்தில் இல்லை. ஸோ அதோட வலுவான காற்று எங்க இருக்குன்னா அதோட வெளிப்புறத்துல தான் இருக்கு, மையத்துல வந்து காற்று வந்து அந்த அளவுக்கு அழுத்தமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புயல் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சேட்டலைட் இமேஜ். ஓகேவா, சேட்டலைட் இமேஜ்ல வந்து அந்த புயலோட மையத்துல வந்து ஒரு ஐயின் இருக்கும், அந்த ஐயை சுத்தி இருக்கக்கூடியதான் ஐவால்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பைரல் ரெயின் பேண்ட், அதுதான் அந்த மலை மேகங்கள் இருக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்று. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புயல் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பெங்கல் புயல். ஸோ பெங்கல் புயல் வந்து உருவானது எங்க இருக்குன்னா இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த வடமேற்கு திசையில தான் வந்து
நகருது. ஓகே, ஸோ நகருது நம்மளுக்கு வந்து புதுச்சேரி பக்கத்துல வந்தோடனே இது வந்து கரையை வந்து கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து மேல இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இப்படி இருந்து தெரியும். ஓகேவா? ஸோ கீழே இருந்து பாக்குறப்ப அந்த சைடு ஆங்கிள் வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது அனிமேட்டடா வந்து பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஐ தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த புவியோட மையம். ஸோ இந்த மையத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த காற்றோட வந்து ரொம்ப ரொம்ப மிக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வந்து இருக்கும். ஸோ இந்த பகுதி வந்து எப்போ வந்து நமக்கு வந்து கரையை வந்து கடக்குதோ அப்போதான் வந்து அந்த புயல் வந்து கரையை கடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து அவுட்ல வந்து கிளவுட் ஷீட் வந்து இருக்கும். ஓகே, அந்த கிளவுட்ல தான் ஃபுல்லா நமக்கு வந்து ரெயின் வாட்டர் வந்து அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ சென்டர்ல வந்து அந்த ஐ வந்து இருக்கும். ஓகே, ஸோ சேம் தான் இங்க. அதுக்கப்புறம் அந்த டிசெண்டிங், அதுக்கப்புறம் இதெல்லாம் டேரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புயலை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து புயல்லாம் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது மாதிரி எல்லாருமே ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடலாம். ஓகே, ஸோ வந்து கரண்ட் அஃபேர்க்காக நான் வந்து சிம்பிளா தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோல பார்த்தது என்னன்னா புயலின் நிலச்சரிவு அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து டாபிக் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ சாதாரண நிலச்சரிவு வேற, புயலின் நிலச்சரிவு வேற. புயலின் நிலச்சரிவுனா அந்த புயலோட மையம் வந்து எப்போ வந்து கரையை கடக்கிறப்ப அது வந்து சரிந்து விடும், அதோட வேகம் எல்லாமே வந்து குறைஞ்சு சரிந்து விடும் அப்படிங்கறதுதான் நிலச்சரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? புயல் நிலவுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட டைப்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் எது வந்து கேட்டகரைஸ் பண்ணி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இல்லைன்னா ஃபுல் வீடியோ வேணும், புயலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு தனியா வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.